சாய் எழுதிய ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தி ஆழமா அலச போறோம். அதோட பேரு மைக்ஸ் ஜர்னி த்ரூ தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் மைக்கின் பயணம். கைண்ட்னஸ் பத்திய ஒரு பயணம்னு சொல்லலாம். ஆமா, ரொம்ப முக்கியம் அது. இந்த கதை மைக்குன்னு ஒரு பிரபலமான டிராவல் பிளாகர் பத்தினது. அவர் இந்தியாவுக்கு, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி பயணம் அமையல. நாம இன்னைக்கு இந்த கதை மூலமா ஒரு பயணத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்க போறோம். கரெக்ட். இது ஒரு சாதாரண பயண கட்டுரை இல்ல. இது ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. நாம ஒரு இடத்துக்கு போகும்போது நாம நினைச்சதை பாக்குறோமா, இல்ல அந்த இடம் நமக்கு என்ன காட்ட நினைக்குதோ அதை ஏத்துக்க தயாரா இருக்கோமா? அருமையான கேள்வி. சரி, அப்ப முதல்ல மைக் யாரு, அவர் எதுக்காக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தாருன்னு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு டிராவல் பிளாகர். அவர் போன இடங்களோட புகைப்படங்களை தான் குளிர்சாதன பெட்டியில ஒட்டி வைக்கிறது தான் அவரோட ஒரு விசித்திரமான கனவு. இதுவே ஒரு குறியீடு மாதிரி. அதாவது அனுபவத்தை வாழ்றதை விட அதை சேகரிக்கிறதுல தான் அவருக்கு ஆர்வம். நான் இங்க போனேன், இதை பார்த்தேன்னு மத்தவங்களுக்கு காட்டுற ஒரு ட்ரோஃபி மாதிரி. ஆமா, அதனாலதான் அவர் இந்தியாவுக்கு போகலான்னு முடிவு செஞ்சதும் அவரோட நண்பர்களும் ஏஐ செயலிகளும் என்ன சொல்றாங்க, மும்பை, டெல்லி, இமயமலைன்னு வழக்கமான இடங்களை பரிந்துரைக்கிறாங்க. மைக் கதையெல்லாம் தேர்ந்தெடுக்கல. இல்ல, அவர் ஒரு பட்டியலோட கடைசியில இருந்த தமிழ்நாடுன்னு ஒரு பேரை பார்த்து அது மேல ஒரு ஆர்வம் வருது அவருக்கு. அந்த பேரே அவரை ஈர்க்குது. ஆமா, குறிப்பா தஞ்சாவூர், மகாபலிபுரம் சிற்பங்கள், கட்டிடக்கலை எல்லாம் அவரை இழுக்குது. இதுவே அவரை பத்தி நமக்கு ஏதோ சொல்லுது இல்லையா? நிச்சயமா. அவர் ஒரு டிக் பாக்ஸ் பயணி மாதிரி மேலோட்டமா தெரிந்தாலும் அவருக்குள்ள உண்மையான அனுபவத்துக்கான ஒரு தேடல் இருக்கு. அந்த தேடல் தான் அவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வருது. சரி, அந்த பயணம் எப்படி தொடங்குது? ஜனவரி 13, 2015 கிளம்புறாரு. ஆனா முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்ற மாதிரி. தொடக்கமே சரியில்லை. ஆமா, முதல் நாள் ராத்திரி சரியா தூங்கல. ஒரே உற்சாகம். அதனால காலையில எழுந்திருக்க முடியல. 7 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்க வேண்டியவர் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறார். நினைச்சு பாருங்க அந்த பதற்றத்தை. அவசரத்துல டாக்ஸில ஏறி $345 கட்டணத்துக்கு பதிலா $600 கொடுத்துட்டு பாஸ்டன் விமான நிலையத்துக்கு ஓடுறாரு. விமானத்துல உட்கார்ந்த உடனே அசந்து தூங்கிடுறாரு. இந்த ஆரம்பமே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் ஒரு புதிய நாட்டுக்கு புத்துணர்ச்சியோட போகல. ஒரு விதமான களைப்பு, குழப்பம், மன அழுத்தத்தோட தான் போறார். இது நவீன உலகத்தோட வேகமான வாழ்க்கைய காட்டுது. கரெக்ட். நாம எல்லாமே ஒரு விதமான மன அழுத்தத்துல தான் பல விஷயங்களை செய்றோம். அந்த மனநிலையில இருந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார். ஆமா, பாஸ்டனோட வேகமான தொழில்நுட்பம் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட மனித உறவுகளை மையப்படுத்தின ஒரு உலகத்துக்குள்ள அவர் நுழைய போறார். அதுக்கான ஒரு தொடக்கம் தான் இந்த குழப்பம். சரி, சுமார் 9 மணி நேர பயணத்துக்கு பிறகு அடுத்த நாள் மதியம் 2 மணிக்கு தமிழ்நாட்டுல இறங்குறார். விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் பாஸ்டனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்றார். வாகனங்களோட இரைச்சல், சுள்ளுன்ல அடிக்கிற வெயில், எல்லாமே அவருக்கு புதுசா இருக்கு. ஆமா, அப்பதான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவரை பார்த்து உடைந்த ஆங்கிலத்துல சார் சார் ப்ளீஸ் கம் டேக் சீட் அன்னு கூப்பிடுறார். இந்த சந்திப்பு தான் அவரோட பயணத்துல நடக்க போற மாற்றங்களோட முதல் படி. அந்த ஓட்டுநர் சொன்ன பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, ஓகே சார், ஐ டெல் இன் தமிழ், யூ டிரான்ஸ்லேட் யூசிங் ஏஐ ஆப் ன்னு சொல்றார். இது ஒரு சின்ன உரையாடல் தான், ஆனா இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒரு வழிகாட்டியா மட்டும் இல்லாம ஒரு பாலமாவும் செயல்படுறார். நீ என் மொழிக்கு வா, நான் உன் தொழில்நுட்பத்தை மதிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு கலாச்சாரத்தை மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள இழங்குறதுக்கான ஒரு அழைப்பு அது. கரெக்ட். அந்த செயலியோட மொழிபெயர்ப்பு பிரகதீஸ்வரர் கோயில் ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம், சோழர் கால கட்டிடக்கலையோட ஒரு உன்னதமான படைப்புன்னு சொல்லுது. அப்புறம் மைக் அந்த பெரிய கோயிலுக்கு போறார். அந்த இடத்தோட அமைதியா அவரை ரொம்ப ஈர்க்குது. பாஸ்டனோட இரைச்சலுக்கு பிறகு அந்த அமைதி அவருக்கு ஒரு பெரிய ஆசுவாசத்தை கொடுத்திருக்கும். ஆமா, அவர் தன்னோட பிளாக்ல இது பெருவடியார் கோயில்னு அழைக்கப்படுது, 11ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது, 66 மீட்டர் உயரமான விமானம் இருக்குன்னு சில தகவல்களை பட்டியலிடுறார். ஒரு நிமிஷம், 66 மீட்டர் உயரம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மாடி கட்டிடம். வாவ்! அதுவும் 11ஆம் நூற்றாண்டுல
எந்த விதமான நவீன தொழில்நுட்பமும் இல்லாம முழுக்க முழுக்க கருங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. அதோட உச்சியில இருக்கிற 80 டன் எடை கொண்ட ஒரே கல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்ஜினியரிங் மர்மம் தான். நீங்க சொல்றத கேட்கும்போது அந்த இடத்தோட பிரம்மாண்டம் இன்னும் நல்லா புரியுது. சோ மைக் உணர்றது வெறும் அமைதியா மட்டும் இல்ல, 1000 வருஷ சரித்திரத்துக்கு நடுவுல நிக்கிறார். அருமை. அதோட அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவரை கோயில்ல விட்டதோட நிறுத்திக்கல. என்ன பண்றார்? தஞ்சாவூர் பிரியாணி, வெண் பொங்கல், கொழுக்கட்டை, அசோகா அல்வான்னு அந்த ஊரோட உணவுகளையும் சுவைக்க வைக்கிறாரு. இதுதான் முக்கியம். ஒரு பயணத்தோட வெற்றிங்கிறது நம்ம பாக்குற இடங்கள்ல மட்டும் இல்ல, நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள்ல தான் இருக்கு. ஆமா, அந்த ஓட்டுநர் ஒரு கலாச்சார தூதுவரா செயல்படுறார். இது மைக்கோட முதல் நேர்மறையான மனித தொடர்பா அமையுது. தஞ்சாவூர் அனுபவம் நல்லா இருந்தாலும் மதுரைக்கான அவரோட பயணம் ஒரு பெரிய சோதனையா மாறுது. ஸ்லீப்பர் பேருந்துல மதுரைக்கு போறார். ஆனா பேருந்து 2 மணி நேரம் தாமதம். அந்த காத்திருப்பு நேரத்துல தான் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு குழந்தை அவரை பார்த்து பயந்து, அம்மா அந்த அங்கிள் ஒரு ஜாம்பின்னு சொல்லுது. அடக்கடவுளே. ஆமா, அந்த வரி மைக்கோட இதயத்தை ஒரு நொடி உடைச்சிடுதுன்னு கதை சொல்லுது. புது இடம், புரியாத மொழிக்கு நடுவுல தன்னை ஒரு பயமுறுத்துற பொருளை ஒரு குழந்தை பாக்குறது அவரை ரொம்ப பாவிக்குது. அது ஒரு சக்தி வாய்ந்த தருணம். ஆனா அது ஒரு கண்ணாடி மாதிரியும் செயல்படுது. மைக்கோட களைப்பான தோற்றம், வெளிநாட்டு உடை எல்லாமே அந்த குழந்தைக்கு ஒரு ஜாம்பி மாதிரி அந்நியமா தெரியுது. இது நம்மளையும் யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமா, நாம நம்ம வசதியான இடங்களை விட்டு வெளியே போகும்போது மத்தவங்களுக்கு நாம எப்படி தெரியுறோம்? இது அவரோட கண்ணோட்டமே நொறுங்குற ஒரு தருணம் அது. அதுக்கப்புறம் பேருந்துல ஏறினதும் அடுத்த அடி விழுது. அவரோட போன் பேட்டரி தீர்ந்துடுது. பேருந்துல இருந்த சார்ஜிங் பிளக் அவரோட சார்ஜரோட பொருந்தல. அவ்வளவுதான், அவரோட உலகம் இருந்துருது. வரைபடம், மொழிபெயர்ப்பு செயலி, கேமரா எல்லாமே போச்சு. இதுதான் கதையோட திருப்புமுனை. நவீன உலகத்தோட எல்லா வசதிகளும் அவரிடமிருந்து பறிக்கப்படுது. நாம இத பயணியின் குமிழின்னு சொல்லலாம். பயணியின் குமிழியா? ஆமா, நாம செயலிகள், திட்டங்கள்னு ஒரு பாதுகாப்பான குமிழிக்குள்ள இருந்து தான் பயணம் செய்யறோம். அந்த குமிழி உடையிறப்போதான் உண்மையான அனுபவம் தொடங்குது. வாவ், நல்லா சொன்னீங்க. அவர் பார்வையாளர்ங்கிற நிலையிலிருந்து பங்கேற்பாளர்ங்கிற நிலைக்கு தள்ளப்படுறார். கரெக்ட். அந்த பலவீனம் தான் உண்மையான மனித தொடர்புக்கு கதவை திறக்குது. அப்போதான் அவர் ஒரு முக்கியமான வரியை நினைக்கிறாரு. பாஸ்டனில் எனக்கு வழிகாட்ட வரைபடங்கள் இருந்தன, இங்கே எனக்கு வழிகாட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆமா, இதுதான் கதையோட மையக்கரு. அந்த ஒரு வரி மைக்கோட மனநிலையில ஏற்படுற ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. மதுரையில குழப்பத்தோட இறங்குற மைக்க ஒரு பூ விக்கிற வயதான பாட்டி பாக்குறாங்க. அவங்க, தம்பி ஹெல்ப் வேணுமாப்பான்னு கேக்குறாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் மைக்கோட உலகத்தையே மாத்துது. அந்த பாட்டியோட குரல்ல இருக்கிற கனிவு மொழியை கடந்து மைக்க தொடுது. ஆமா, அவர் தனக்கு உதவி தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு எஸ் கிராண்ட்மான்னு சொல்றார். அந்த கிராண்ட்மாங்கிற வார்த்தையிலேயே ஒரு உறவு உருவாயிடுது. அப்புறம் அந்த பாட்டி தன்னோட பேரன் செல்வத்தை உதவிக்கு கூப்பிடுறாங்க. இங்கதான் இன்னொரு ஆச்சரியம் நடக்குது. என்னது? செல்வம் மைக்க பார்த்த உடனே ஒரு பிரபலமான பிளாகர்னு அடையாளம் கண்டுக்கிறான். இது உலகமயமாக்கலோட ஒரு நல்ல பக்கத்தை காட்டுது. ஆமா, மதுரையில ஒரு மூலையில இருக்கிற இளைஞனுக்கு பாஸ்டன்ல இருந்து வர்ற ஒரு பிளாகரை தெரியுது. அந்த அடையாளம் காணுதல் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்நிய தன்மையை உடனே உடைக்குது. உடனே செல்வம் அவரை ஒரு மொபைல் கடைக்கு கூட்டு போய் அவரோட சார்ஜிங் பிரச்சனையை சரி பண்ணி தர்றான். போனு கைக்கு வந்ததும் மைக் மறுபடியும் தன்னோட உலகத்துக்குள்ள போறாரு. செல்வம் போனை வச்சு மீனாட்சி அம்மன் கோயிலோட 14 வண்ணமயமான கோபுரங்கள், 1000 கால் மண்டபம் எல்லாத்தையும் பத்தி vlog எடுக்கிறாரு. அதோட மதுரைக்கே உரிய உணவுகளையும் சுவைக்கிறாரு இல்லையா? ஆமா, முருகன் இட்லி கடையில இட்லி, பன் பரோட்டா, அப்புறம் ஜிகர்தண்டா. இந்த ஜிகர்தண்டா கப்புச்சினோவை விட சுவையா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றார். அந்த ஒப்பீடு ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு உலகளாவிய பானத்தோட ஒரு உள்ளூர் பானத்தை ஒப்பிட்டு உள்ளூர் பானம் தான் சிறந்ததுன்னு சொல்றது அவர் அந்த கலாச்சாரத்தை எவ்வளவு தூரம் ஏத்துக்கிட்டாருன்னு காட்டுது. ஆமா, ஜிகர்தண்டான்னா இதயத்தை குளிர்விப்பதுன்னு அர்த்தம். கரெக்ட். அது வெறும் ஒரு பானம் இல்ல, அது ஒரு அனுபவம். இந்த அனுபவங்களுக்கு பிறகு மைக் செல்வத்துக்கு உதவிக்காக 1000 ரூபாய் கொடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா செல்வம் அதை வாங்க மறுத்துடுறான். இதுதான் இந்த கதையில மனிதநேயத்தோட உச்சகட்டம். ஆமா, உங்களுக்கு உதவியது என் மகிழ்ச்சின்னு சொல்றான். அந்த உதவி ஒரு வியாபார பரிமாற்றம் இல்ல, அது ஒரு மனிதநேய செயல்பாடுங்கிறத அவன் தெளிவுபடுத்துறான். அந்த தருணத்துல அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அந்த பாட்டி மைக்கு ஒரு பறக்கும் முத்தம் கொடுக்கறாங்க. மொழி, கலாச்சாரம், நாடுன்னு எல்லா தடைகளும் தாண்டி ஒரு உண்மையான மனித பிணைப்பு அங்க உருவாகுது. கதையோட இறுதியில மைக் பேருந்து நிலையத்துல உட்கார்ந்து தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே தங்கமான இதயம் கொண்டவர்கள்னு நினைக்கிறாரு.
அவரோட பயணம் தொடருது. ஆனா இப்போ அவர்கிட்ட குளிர்சாதன பெட்டிக்கான புகைப்படங்கள் மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க நினைவு பாக்குற இடங்கள்ல இல்ல, நாம சந்திக்கிற மனிதர்களையும் அவங்களோட உருவாக்குற உறவுகளையும் தான் இருக்குங்கிறதை இந்த கதை ரொம்ப அழகா சொல்லுது. அப்போ இந்த கதையில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? தொழில்நுட்பம் கெட்டது, மனிதர்கள் தான் நல்லதுன்னு ஒரு நேரடியான செய்தியா? இல்ல, அதுக்கு மேலேயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை தொழில்நுட்பத்துக்கு எதிரானது இல்ல. எப்படி சொல்றீங்க? அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஏஐ செயலியை பயன்படுத்த சொல்றார். செல்வம் போனை சரி பண்ணி தர்றான். சோ தொழில்நுட்பம் ஒரு கருவிதான். ஆனா நாம் அந்த கருவிக்கு அடிமையாகி நமக்கு முன்னாடி நிக்கிற மனிதர்களை பார்க்க தவறிடக்கூடாதுங்கிறது தான் செய்தி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த குமிழி உடையறதுக்கு நாம தயாரா இருக்கணும். அந்த பலவீனமான தருணங்களை ஏத்துக்க நாம தயாரா இருக்கணும். ஆஹா, இந்த கதை மைக் பத்தினது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பத்தினது. நிச்சயமா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி? நம்மளோட சொந்த பயணங்கள்லயோ இல்ல அன்றாட வாழ்க்கையிலயோ நாம எத்தனை முறை நம்ம வரைபடங்களை, அதாவது நம்ம திட்டங்கள், நம்ம தொலைபேசிகள், நம்ம முன்முடிவுகள் கீழே வச்சுட்டு நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களை உண்மையிலேயே நம்ப தயாரா இருக்கிறோம்? அப்படி ஒருவேளை நம்ம செஞ்சா என்ன மாதிரியான புதிய அற்புதமான விஷயங்களை நம்ம கண்டறியக்கூடும்? இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.